ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லாவே படிச்சுட்ருப்பீங்க. இப்போ வந்து நம்ம அதிக நேரம் படிச்சுட்டு இருக்கிறதுனால, நமக்கு வந்து மைண்டு ஃபுல்லாவே ஓகே அது அப்படி, இது இப்படி அந்த மாதிரி ஒரு தாட்டே தொடர்ந்து தோணிக்கிட்டே இருக்கு. ஸோ உங்களுக்கும் அப்படி தான் இருக்கா? அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீக் வந்து 10த்தில் ஃபஸ்ட்டு 4 லெசன்ஸ் வந்து படிக்கணும். நான் நேத்து வந்து ஒரு ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். உங்களுக்கு அது வந்து கன்வீனியன்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. நெறைய பேர் வந்து பிகினர்ஸ் வந்து இத ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. பிகினர்ஸா இருந்தாலும், ஆல்ரெடி படிச்சவங்களா இருந்தாலுமே, இப்ப இருக்கிற டைம்ல கண்டிப்பா ஒரு நாளைக்கு 8 டூ 10 ஹவர்ஸ் படிக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கோம். ஸோ அப்படி இருக்கிறதுனால நம்மளால ஈஸியா அத கவர் பண்ணிற முடியும். அ ஒரு உங்களுக்கு படிக்கணும், அது வந்து நமக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா, கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா, அது வந்து நமக்கு இந்த 1 மந்த்ல பாலிட்டி, அதுக்கப்புறம் யூனிட் 5, யூனிட் 6 முடிஞ்சிரும். 9த், 10த் தமிழ் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் தமிழ்ல பார்த்தீங்கன்னா, சிலபஸ் டாபிக்லயும் ஒரு 15 டாபிக்கு மேல முடிஞ்சிரும். மேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 5 டாபிக் இப்படி மேஜர் பார்ட் எல்லாத்தையும் வந்து நம்ம முடிச்சிரலாம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மே மந்த்ல வந்து நம்ம ஈஸியா அதுக்கப்புறம் மார்க் கம்மியா இருக்கும் இல்லையா? அந்த லெசன்ஸ்லாம் வந்து நம்ம படிக்கலாம். ஸோ உங்களுக்கும் இது வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, நீங்க வந்து அத வந்து ஃபாலோ பண்ணுங்க. நான் அந்த வீடியோலயே ஒரு கமெண்ட்ல அந்த ஸ்டடி பிளானோட லிங்க் வந்து நான் குடுத்துருக்கேன். நேத்து நைட்டு நான் ஒரு 10:30க்கு படிச்சுட்டு தூங்கிட்டேன். அ தூங்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு நமக்கு இப்போ சம்மர் டைமா, சரி ஓகே கரண்ட் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் சுத்தமா தூக்கமே வரல. ஒரு 1:30க்கு அப்புறம் மணி பார்த்தேன் 1:45 ஆச்சு. ஸோ இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி 2 மணிக்கு எழுந்திருச்சு தமிழ் வந்து ரிவிஷன் பண்ணுவோம். ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு 2 லெசன் முடிச்சுட்டேன். அத வந்து ஒரு தடவ ரிவிஷன் பண்ணிட்டு, அடுத்த 2 லெசன படிச்சுருவோம். இந்த டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். முழிச்சுக்கிட்டே எவ்வளோ நேரம் படுத்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நான் அடுத்து அந்த 10த் புக்க வந்து எடுத்து படிக்க ஆரம்பிச்சுட்டேன். நான் வந்து அந்த ஸ்டடி டேபிள்ல 10த் புக்கு, அதுக்கப்புறம் அ அந்த சிலபஸ் ஜிடி தமிழ், டிஎன்பிஎஸ்சி புக்கு, அதுக்கப்புறம் மேக்ஸ் இது 3மே எடுத்து வச்சிருந்தேன் மார்னிங் படிக்கலான்னு சொல்லிட்டு. சரி ஓகே இப்பவே தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 2 லெசன். ஏன்னா புதுசா ஏதாவது இந்த டைம்ல படிச்சோம் அப்படின்னா, நமக்கு வந்து அது சரியா மைண்ட்ல ஸ்டோர் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால ஏற்கனவே படிச்சத ரிவிஷன் பண்ணிட்டு, நம்ம 10த் தமிழ்லாம் ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ அத வந்து ரிவிஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டுருந்தேன். என்னால ஒரு 1 1/2 மணி நேரம் படிக்க முடிஞ்சுது. 1 1/2 மணி நேரத்தில வந்து நானு 3 லெசன், 4த் லெசன் 2யுமே படிச்சு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்னால நாளையுமே சேர்த்து ஒரு தடவ ரிவிஷன் பண்ணிருவோம்னு நெனச்சேன். அதுக்கப்புறம் தூக்கம் வர மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன் அப்டின்னா, அடுத்து மார்னிங் எழுந்து நான் வேல செய்யணும். திருப்பி அடுத்த நாள் வந்து நம்ம படிக்கணும் அப்டின்னா, நம்ம கொஞ்ச நேரமாவது தூங்குனா தான் நம்மளால படிக்க முடியும். ஸோ, அதனால அதுக்கப்புறம் 3:30 மணிக்கு படுத்துட்டு, திருப்பி வந்து 7:30 மணிக்கு எந்திரிச்சேன். நேத்து என்னோட நைட் ரொட்டீன் இப்டிதான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. அதனால ஒரு வேள உங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, அந்த நேரம் முழிச்சிருக்கீங்க அப்டின்னா, கொஞ்சம் நேரத்த கூட வேஸ்ட் பண்ணாம படிங்க. அப்டின்ற விஷயத்த ஷேர் பண்ணலாம் அப்டின்னா, இந்த வீடியோ உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அ அதுக்கப்புறம் வந்து கிடைக்கிற டைம வேஸ்ட் பண்ணாம தொடர்ந்து படிங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.